இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல அர்ஜுன் தாஸ் ஹீரோவா நடிச்சு, அண்ணாபென் ஹீரோயினா நடிச்சு, அவங்க கூட யோகி பாபு, வடிவுக்கரசி, விடிவி கணேஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்ட்ன்னு சொல்லலாம். இவங்க எல்லாம் சேர்ந்து டெபுனன்ட்டான டைரக்டர் ஆகிய புதுமுக இயக்குனர் ஆகிய ஹரிஷ் துரைராஜ் அவரோட டைரக்ஷன்ல தியேட்டர்ஸ்ல சக்ஸஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கிற கான் சிட்டி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ கான் சிட்டி கான் சிட்டினா என்ன அப்படின்னா ஏமாத்துற ஒரு இடம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஃபேமிலியா இருக்கிற அர்ஜுன் தாஸ் திடீர்னு அவங்களோட ஹேண்டிகேப்டு பையன் அவரை ஒருத்தங்க கடத்திட்டு போயிடுறாங்க. எதனால கடத்தினா, யாரு கடத்தினா அப்படின்னு சொல்லிட்டு கேமரால, அதாவது ஸ்கூல் சிசிடிவியில் போலீஸ் மூலியமா செக் பண்றப்ப இவரு தான் கடத்தினாரா அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமே ஷாக் ஆகுது. அவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் இருக்குது. ஸோ, அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து 2010ல நடக்கிற மாரி வச்சிருக்காங்க. அம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுமே இண்டிவிஜுவலா இருந்தப்ப என்னென்னலாம் பண்ணாங்க, எப்படி இவங்கலாம் ஒரு ஃபேமிலியா ஆனாங்க அப்படின்றது தான் மீதி கத. இந்த படத்தோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, படத்தோடைய ஸ்டோரி ஆகட்டும், படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே அவங்க ஈக்குவலா போட்டி போட்டு நடிச்சு, அவங்க கதாபாத்திரத்த அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க. ஸோ, ஆக்டர்ஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ் இந்த படத்தையே தூக்கி சாப்பிட்டுச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்துல வச்சிருக்கிற காமெடி சீன்ஸ் எல்லாமே தியேட்டர்ல எல்லாத்துக்குமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. தியேட்டர்ல இருக்கிற எல்லாருமே பயங்கரமா சிரிச்சாங்க. நானும் உட்பட. இந்த படம் ஒரு தரமான ஒரு ஸ்கேம் காமெடி படம்னே தான் சொல்லலாம். ஸோ, இந்த படத்தோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதிர்பார்க்காத நேரத்துல நடக்கிற சில பல ட்விஸ்ட்டு இந்த படத்த அடேங்கப்பா! அப்படின்னு சொல்ல வைக்குது. சில இடத்துல நமக்கு எல்லாமே தெரிஞ்சதாவே தான் இருக்குது. அந்த ட்விஸ்ட் கண்டுபிடிக்கிற மாரி இருந்துச்சு. அது ஒண்ணு மட்டும் தான் இதுல இருக்கிற ஒரு சின்ன மைனர் ஆன ஒரு பிரச்சனை. ஸோ, இந்த படத்தோட இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஷான் ரோல்டன் அவரோட பார்ட்ட ரொம்பவுமே அழகா பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவரோட மியூசிக் எல்லாமே இந்த படத்துக்கு ஆப்ட்டா பெர்ஃபார்ம் ஆகி பொருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படம் பார்க்காதவங்க மறக்காம போய் தியேட்டர்ஸ்ல பாருங்க. ரொம்பவுமே ஒர்த்தான ஒரு படம்னு தான் சொல்லணும். நமக்கு இந்த படத்த பார்த்தா ஒரு லாஜிக் இல்லாத சீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. 2வது இந்த படத்துல வந்து உங்களுக்கு லேக் அப்படின்லாம் சொல்லி எதுவுமே கிடையாது. கரெக்ட்டா 2 மணி நேரம் 36 நிமிஷத்துக்கிட்ட தான் இந்த படம் வருது. ஸோ அர்ஜுன் தாஸோட ஆக்டிங் ஆகட்டும், ஆனாபென் ஆக்டிங் ஆகட்டும், விடிவி கணேஷ் அவரோட ஆக்டிங் ஆகட்டும், யோகி பாபு ஆக்டிங், வடிவுக்கரசி மேம் ஆக்டிங்ன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பயங்கரமா நடிச்சிருக்கிறாங்க. ரியலிஸ்டிக்காவே அந்த கேரக்டர்ஸோட ஒத்து போயிட்டாங்க. படத்தோட காமெடி சீன்ஸ்ல மிக பெருசா விடிவி கணேசன் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஈபி ஆஃபீஸ்ல ஒரு சின்ன சீன்ஸ்லாம் வருங்க. அதெல்லாம் வந்து ரொம்பவுமே எப்படி சொல்றது? ரொம்ப ராவடியான சீனா தான் இருக்கும். ரொம்ப செட்டில்டான காமெடி. ஆனா நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்துல இவங்க அர்ஜுன் தாஸ் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி அ ஸ்கேம் பண்ண விதமே வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ரொம்பவுமே லாஜிக்கலாவே தான் இருக்கும் அந்த ஸ்கேம்ஸ் எல்லாம். ஓ! இப்படியுமா இவங்கலாம் பண்ணுவாங்க? அப்படின்ற மாரி தான் இருக்கும். ஸோ படத்துல கிளைமாக்ஸ்ல வர ட்விஸ்ட் ஆகட்டும், சில பல சீன்ஸ் எல்லாம் ரிவீல் பண்றதாகட்டும், எல்லாமே சூப்பரா இருக்கு. அண்ட் கான் சிட்டியோட பார்ட் 2 வரப்போது. அதுக்கான லீடோடயே தான் இந்த படத்த முடிச்சிருக்காங்க. ஓவராலா இந்த படம் நீங்க குடுத்த காசுக்கு அ ஒர்த்துன்னே தான் நான் சொல்லுவேன். ஸோ இன்னும் நெறையா மூவி அப்டேட்ஸ பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். பாய் பாய் அண்ட் டேக் கேர்.